ஹாய் நண்பா, செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ் விசஸ் வாலாஜா ஸ்மாஷர்ஸ் மோதுறாங்க. இந்த மேட்ச்சுக்கு மொத்தம் 6 ஓவர், 5 பவுலர் யூஸ் பண்ணணுமா, 2 ஓவர் பவர் பிளே. ஸ்மாஷர்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக வசந்தும் வினோத்தும் வந்திருக்காங்க. வசந்த் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. மேட்ச் நல்லா இருக்கு. ஏன்னா 2 டீமே ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் பெரிய டார்கெட் வச்சாங்க. இவங்களும் ஒரு 80+90 வச்சாங்க. ஸ்மாஷர்ஸும் அதே மாதிரி 130 ரன் வச்சாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில். 2 டீமும் நல்லா பேட்டிங் லைன் அப் இருக்குது. 6 ஓவர் மேட்ச்சு. ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு படம் சரணம் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் வசந்த் ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் ஒரு 40+ வச்சாருங்க. நல்ல ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேனு. ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் லவ்லி பாலுங்க, சரியான பால். நல்ல ஒரு வைடாக இருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சரவணன். செகண்ட் ஒன் லவ்லி பால். ஆளை வச்சிருக்காங்க தெளிவா. சிங்கிள். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வினோத் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் லவ்லி பாலுங்க, சரியான பால். நல்ல ஒரு ஏற்கிறாங்க. நல்ல டிஃபெண்ட் போயிருக்காரு. டாட் பால் போட்டால் 3 பாலுமே செம்மையாக போட்டிருக்காரு சரவணன் இது வரைக்கும். ஃபிஃப்த் ஒன் லவ்லி பாலுங்க, நல்ல பிளே அங்கே வினோத் கிட்ட ஃபுல்லராக வச்சார். அகைன் ஒரு ஏக்கரு. சான்ஸ் ஃபார் 2 ரன் புஷ் பண்ணுறாரு. 2 சான்ஸா டேரக்ட் ஹிட்டுங்க, சரியான விக்கெட்டு. வசந்தோட விக்கெட்டு. நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ரன் இது ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே. ஏன்னா வசந்த் பயங்கரமாக ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேனுங்க. அவரோட விக்கெட்டு டேரக்ட் ஹிட்டு கொடுத்துருக்காருங்க. ஃபீல்டர் பேர் என்னன்னு தெரியல. ஆனால் நல்ல த்ரோங்க. கவர்ஸ்லேருந்து கரெக்டாக லெக் ஸ்டம்ப் வந்து வச்சுது. மேட்சே நினைக்கிறேன் இந்த விக்கெட்டு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் 40 ரன் 50 ரன் அடிச்சுட்டு போயிருந்தாரு. ஒரு 4-5 6 அடிச்சுட்டு போயிருந்தார் வசந்த். முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க வாலாஜா ஸ்மாஷர்ஸ் ரன்அவுட் முறையில். ஏன்னா வசந்தோட கால் தான் அது. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. அகைன் ஒரு தரமான பாலு. டாட் பாலோட ஓவர் முடிச்சிருக்காரு. செம்மையாக போட்டுருக்காருங்க சரவணன். ஏன்னா ஒரே ஒரு பவுண்டரியோட தரல இந்த ஓவரில். ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. முதல் ஓவர் முடியல. வெறும் 3 ரன் வச்சுருக்காங்க ஸ்மாஷர்ஸ். ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி நல்லா ஸ்டார்ட்டுங்க ஒயிட் ரோஸ் கிட்ட. ஏன்னா ஸ்மாஷர்ஸ் வர பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன்ஸு. அவங்கள வச்சு பவர் பிளேயில் 3 ரன் போட்டு போகிறது வந்து பெரிய விஷயங்க. நல்ல போலிங்கு சரவணன் கிட்ட. சத்யா வந்திருக்காரு. 2வது பவர் பிளே ஒரு போட. ஸ்ட்ரைக்கில் பார்த்தி 1 டவுன் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே வாரி விட்டுருக்காரு. எங்கேயோ போயிருங்க பந்து. பிக்கஸ்ட் 6. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திக்கிட்ட அந்த முதல் பால் 6 ரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பார்த்தி. ஃபிஃப்த் ஒன் லவ்லி பிளேங்க, சரியான பால். நல்ல வேகத்தில் 9ல் போட்டார். அதையும் கட் பண்ணி விட்டுருக்காரு. வினோத் அடிக்கிற முதல் பவுண்டரி. நல்ல ஷாட்டுங்க வினோத் கிட்ட. ஃபிஃப்த் ஒன் பார்க்க நல்லா இருந்தது. லாஸ்ட் ஒன் சரியான ஸ்டாப்புங்க கீப்பர் கிட்ட. எப்பா பறந்து பிடிக்கிறாரு. இதோட 2வது ஸ்டாப்பு இந்த ஓவரில். விட்டு இருந்தா பவுண்டரிங்க. என்ன டேக்குங்க கீப்பர் கிட்ட. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 15 ரன் வச்சிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி 2 பவர்லையுமே நல்லாவே போட்டு போயிருக்காங்க ஒயிட் ரோஸு. நல்லா ஸ்டார்ட்னே சொல்லலாம் ஒயிட் ரோஸ் கிட்ட. ஏன்னா ஹிட்டர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வச்சு 15 ரன் கொடுத்துருக்காங்க 2 பவர் பிளேல. சரணே வந்துருக்காரு அட்டாக்கு. ஸ்ட்ரைக்கில் வினோத். போன பால் பைஸில் ஒரு சிங்கிள் வைடில். லவ்லிங்க, லவ்லி பால். டாட் பால். செகண்ட் ஒன் ஷாட்டா சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. ஆள் இருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. லவ்லி டேக். ரொம்ப ப்ரெஷர் ஆடிட்டு இருந்தார் வினோத். ஏன்னா பெரிய ஷாட்டே வரல.
ரெண்டாவது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க ஸ்மாஷர்ஸ். வினோத்தோட விக்கெட்டை மெயின் பேட்ஸ்மேனோட விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க ஸ்மாஷர்ஸ். இது வரைக்கும் நல்லா போட்டிருக்காங்க. ஏன்னா சரவணன் அதனால தான் கொண்டு வந்தாங்க சீக்கிரமாகவே. ஏன்னா ஸ்பெல்லு முடித்தாலும் பரவாயில்லன்னு, விக்கெட்டு தேவைன்னு, அதுக்கான இதுவும் கிடச்சிருக்கு ரிவார்டும். சக்தி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால், டாட் பால். ஃபோர்த் ஒன் லவ்லிங்க அகைன் ஒரு தரமான பால் சரவணன் கிட்ட. அடுத்தடுத்து 2 டாட் பால் சக்தி வச்சு பயங்கரமாக ஸ்லெட்ஜிங் பண்ணிட்டு இருக்காரு இவரு. பயங்கரமாக பேட்ஸ்மேன் ப்ரெஷரும் ஆகிறாரு அவரு. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ இதோட 4வது பவுண்டரி எனக்கு தெரிஞ்சு சேவ் பண்ணியிருக்காருங்க. என்ன கீப்பிங்க அவரு பா. இது வரைக்கும் 4 பால் பிடிச்சிருக்காரு. அது எங்கேயா வந்து பிடிக்கிறாரு பந்த. சரியான கீப்பிங்க. நெக்ஸ்ட் ஒன் நல்லா போடுற சரவணா. இன்னொன்று இருக்கு சரவணா, இந்த ஓவர்ல இன்னொன்று இருக்கு. பேட் எடுத்தா பாத்துக்கலாம், போடு நீ. நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, பெரிய ஷாட்டு. ஆள் வச்சுக்காங்க, சான்ஸ் பால் பிடிச்சிட்டாங்க. லவ்லி டேக்கனுங்க. அகைன் ஒரு விக்கெட்டு. ப்ரெஷர் ஆக்கிய விக்கெட் எடுக்கிறாங்க. பேசி இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு. அதுவும் உதவியோட விக்கெட் எடுத்துட்டாங்க. சாரி, சக்தியோட விக்கெட்டையும். மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ரன் வச்சிருக்காங்க. 3 விக்கெட் லாஸ் பண்ணி. அங்கே தண்ணி ஊற்றணும். அந்த இடத்துல தண்ணி ஊற்றினா விஜய் வந்துருக்காரு அட்டாக்கு. 4th ஓவர் போல ரொம்ப ப்ரெஷரில் ஆடிட்டு இருக்காங்க ஸ்மாஷர்ஸ். ஏன்னா 3 ஓவர் வெறும் 18 ரன் தான் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால். செகண்ட் ஒன் லவ்லி பால். அகைன் ஒரு டாட் பால். அடுத்தது 2 டாட் பால். பார்த்தியும் கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருக்காரு. பேசிய விக்கெட்டு வாங்கிறாரு இவரு. லவ்லிங்க ஃபுல்லரா வச்சாரு. நல்லா ஸ்டாப் அங்க. அகைன் ஒரு டாட் பால். ரன் அவுட்டா. பார்த்தோட விக்கெட் ரன் அவுட்ல இருந்திருக்காங்க. ஏன் இப்படி ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸ்மாஷர்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்காங்க. புருஷோத் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. ஐயோ, முதல் பால் ரிவர்ஸ் திரும்பினாருங்க. நல்லா வித்து இருந்தது, ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டா. டாட் பால். உதயா நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. லாஸ்ட் ஒன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ரன் வச்சிருக்காங்க ஸ்மாஷர்ஸ். 3 விக்கெட் லாஸ் பண்ணி. ஓவருக்கு கிட்டத்தட்ட 6 ரன் கூட ஆடலைங்க ஸ்மாஷர்ஸ். ரொம்ப ப்ரெஷரில் ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸ்மாஷர்ஸ். இந்த மாதிரி ஆடி நான் பார்த்ததே இல்லை. நல்லா போட்டிருக்காங்க. ஒயிட் ரோஸு ப்ரெஷர் உண்டாக்குறாங்க பேட்ஸ்மேன்ஸுக்கு. பேசியே ப்ரெஷர் உண்டாக்குறாங்க. பேட்டை தூக்க மாட்டாருன்னு சொல்லியே விக்கெட் எடுக்கிறாங்க. அஜித் வந்துருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். மொத்தம் 5 பவுலர் யூஸ் பண்ணோம் 6 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டா நிக்க ஏறி இருக்கு. சான்ஸ் ஃபார் 2 பேருமே வர்றாங்க. மிஸ் பண்ணிட்டாங்க. முதல் 6 ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பால் பேட்ல நல்லா ஷார்ட் பாலுங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா வச்சாரு. செகண்ட் ஒன் லவ்லி பிளேங்க. அகைன் ஒரு நல்ல 2 ரன் புஷ் பண்றாங்க. அகைன் ஒரு ரன் அவுட்டு.
மூணாவது ரன் அவுட்டு செம்மையாக ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஏன்னா எடுத்த 3மே நல்ல ஃபீல்டிங்கு, ரன் அவுட் அதே நல்ல த்ரோ அடிச்சிருக்காங்க. ஸ்மாஷஸ் வீந்திருக்கு 4வது விக்கெட்டு. தேர்ட் ஒன் லவ்லி டேக்கனாங்க கீப்பர் கிட்ட. அகோனர் விக்கெட்டு. 5வது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. கீப்பர் இது வரைக்கும் தப்பே பண்ணுங்க, செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து 2 விக்கெட் வந்துருக்காங்க. உதயோட விக்கெட் வந்துட்டாங்க. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குதுடா. கையிலலாம் ரத்தம் வருதுங்க பால் பிடிச்சி. சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்குதா? டபுளா இருந்தா அபி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. லவ்லி பால் அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து ஆங்கிள் கிரியேட் பண்ணி போறாரு. டாட் பால். 5th ஒன் ஃபுல் டாஸ் பால் சரியா கனெக்ட் ஆகல. சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு ரன் அவுட். நல்ல ஸ்டாப்புங்க. சிங்கிள். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 30 ரன் வச்சிருக்காங்க ஸ்மாஷஸ். 5 விக்கெட் லாஸ் பண்ணி. ஓவருக்கு 6 ரன் தான் ஆடுறாங்க. இந்த ஓவரில் ஒரு 10 ரன் 15 ரன் வச்சா கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம். 6 ஓவர் 40-45ன்னு. சத்யா வந்திருக்காரு அட்டாக்கு நியூ பவுலர். ஏன்னா 5 பவுலர் யூஸ் பண்ணுறதுனால 5வது பவுலர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் அபி 30 ரன் வச்சிருக்காங்க. 5 ஓவருக்கு லாஸ்ட் ஓவர் இது. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லிங்க சரியான பால். பந்து பட்டு நல்லா ரேஸ் ஆச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் லவ்லி பால். சூப்பருங்க. அகைன் ஒரு ரன் அவுட்டு. யுவராஜ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க. ஆள் வச்சிருக்காங்க எங்க பார்த்தாலும் இருக்காங்க. அகைன் ஒரு லவ்லி டேகன். 8வது விக்கெட் லாஸ் பண்ணாங்க. ஃபுல் டாஸ் லோ ஃபுல் டாஸ். ஆள் இருக்கிறமா பார்த்து வச்சிட்டாங்க அபி பால் ஃப்ரீ ஹிட். அதனால நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பால். அகைன் ஒரு ரன் அவுட்டு. ரன் அவுட்லேயே 9வது விக்கெட் இது. சாரி 5வது விக்கெட்டு. மொத்தம் டோட்டலாக 9 விக்கெட் இருந்திருக்கு. இன்னும் 1 விக்கெட் இருக்குது வெளியே. லாஸ்ட் பால் லவ்லிங்க. அகைன் ஒரு ரன் அவுட்டா. சரியான கீப்பிங்க. அவர் பயங்கரமாக பண்ணார் கீப்பிங்கு. 10வது விக்கெட் லாஸ் பண்ணாங்க. இங்கே ரன் அவுட் பண்ணிட்டு வேகமாக போய் அங்கேயும் ஒரு ரன் அவுட் பண்ணிட்டாருங்க. 10 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஸ்மாஷஸ். ரன் அவுட்லேயே 5-6 விக்கெட் விழுந்துட்டாங்க. நல்லா பர்ஃபார்மன்ஸுங்க ஒயிட் ரோஸு. எனக்கு எதிர்பார்க்கல ஸ்மாஷஸ் இவ்வளோ கம்மியாக டார்கெட்டை கம் பண்ணுவாங்கன்னு. 35 ரன் வச்சிருக்காங்க. 6 ஓவருக்கு 36 அடிக்கணும் இந்த மேட்சை ஜெயிக்க ஒயிட் ரோஸு. நல்ல டீம் பர்ஃபார்மன்ஸுங்க. ஒரே ஃபீல்டிங் கூட மிஸ் பண்ணல. நல்ல கேட்சு ரன் அவுட்டுன்னு 5-6 ரன் அவுட்டு. அதே மாதிரி கீப்பிங்லையும் பிரதர் நேம் கமல் செம்மையாக பண்ணார். கமலும் ஒரு 4-5 பவுண்டரி தடுத்தார் கீப்பர் நின்று. 36 பால் 36 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக பருதி கமலம் வந்திருக்காங்க. பருதி ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பவுலர் போட வினோத் வந்துருக்காருங்க. பால் டு பால் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பிளேங்க. முதல் பால் ரிவர்ஸு கரெக்டாக கரெக்டாக இருக்குது. பேட்டில் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிக்காருங்க. ஓவருக்கு 6 ரன் தான் ஆடணும். முதல் பாலே 4 ரன் வந்திருக்கு. தேர்ட் ஒன் லவ்லி பிளேங்க. அகைன் ஒரு ரிவர்ஸு காலை பார்த்தே போறாரு. பவுண்டரி போட்ட 3 பால்ல 2 ரிவர்ஸ் பவுண்டரிங்க. கரெக்டாக ஸ்டெம்பை மறைச்சி சுத்துறாரு பாலை. ஃபோர்த் ஒன் லவ்லி பிளேங்க. அகைன் செம ஷாட்டாங்க பருத்திக்கிட்ட. ஒரு லாஃப்ட் ஷாட் மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. பவுண்டரி. அகைன் ஒரு பவுண்டரி. அடுத்தடுத்து 2 பவுண்டரி. 4 பால்ல 3. ஃபோர்த் ஒன் பவுண்டரி. ப்ரெஷரே இல்லாமல் ஆடிட்டு இருக்காங்க.
ஷாட்டுங்க, சரியான ஷாட்டு. அங்கே ராஜிபா இருக்காரு, பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக் அண்ட் 6 லைனில் நல்ல கேட்சு. நல்ல லாஸ்ட் பண்ணி பால் பார்த்தாரு. கம்பேக்னே சொல்லலாம் வினோத் கிட்ட. ஏன்னா 3 பவுண்டரி அடிச்சு பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, 12 ரன் வச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி ஒயிட் ரோஸு. லாஸ்ட் பவர் பிளேயர் கூட அபி வந்துருக்காருங்க. ஸ்ட்ரைக்கில் கமல். ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பால், நல்ல ஷாட்டாங்க. சூர்யா இருக்காரு, சான்ஸ் ஃபார் கேட்ச், மிஸ் பண்ணிட்டாருங்க. டிராப் கேட்சு, ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் வந்தது, மிஸ் பண்ணிட்டாரு. சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் பாண்டியன் ஸ்ட்ரைக்கில். லவ்லி பாலுங்க, சரியான பால். நல்லா ரேஸ் ஆகுது பந்து பட்டவொடனே. அடுத்து 3 டாட் பால் போட்டிருக்காரு. ஃபோர்த் ஒன் லவ்லிங்க, லவ்லி பேட்டில் பட்டிருக்கு. 2வது விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க ஒயிட் ரோஸு. அகைன் ஒரு ரிவர்ஸ் ஷாட்டு, நல்ல லைன் அண்ட் லென்த்தில் போட்டிருக்காரு அபி. தினகரன் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ரிவர்ஸுங்க. வர்றவங்க எல்லாமே ரிவர்ஸ் ஷாட் ஆடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி, லவ்லி பாலுங்க. அகைன் ஒரு நல்ல பாலு. அவருங்க செம்மையாக போட்டு போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே கேட்ச் மிஸ், இல்லைன்னா அதுவும் சிங்கிள் போயிருக்காது. வெறும் 2 ரன்னில் போட்டு போயிருக்காருங்க அபி. அதுவும் ஒரு கேட்ச் மிஸ்ஸு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன் வச்சுருக்காங்க. 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஒயிட் ரோஸு. வசந்த் வந்துருக்காருங்க அட்டாக்கு. பவர் பிளே முடியுது. ஸ்ட்ரைக்கில் கமல். 14 ரன் வச்சுருக்காங்க 2 ஓவருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க, சரியான பால். நல்லா ரேஸ் ஆச்சு, பவுன்ஸு, டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. மணி இருக்காரு. அகைன் ஒரு நல்ல பாலுங்க. நல்ல ஷார்ட்டாகவே போகிறார் பவுன்ஸரு. ஆஃப் சைடில் பேட்ஸ்மேன் சரியாக கனெக்ட் பண்ண முடியல. அகைன் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க கமலோட விக்கெட்டை. ஒயிட் ரோஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிட்டாங்க. ஏன்னா முதல் ஓவரில் 12 ரன் வந்தது. அடுத்தது ஓவரில் 2 அஜித் வந்திருக்காருங்க நியூ பேட்ஸ்மேன். இன்னும் சத்யா ஹரிஷ்லாம் இருக்காங்க. போன மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாங்க பேட்டிங்கில். இன்னும் இறக்காமல் வச்சுருக்காங்க அவங்க. தேர்ட் ஒன் லவ்லிங்க, லவ்லி பால். நல்ல சிங்கிளா, சான்ஸ் ஃபார் சிங்கிளுங்க. பிடிச்சி வச்சிருந்தா ரன் அவுட்டு. ஒரு ரன்னு போயிடுச்சு. ஃபோர்த் ஒன் சான்ஸ். அகைன் ஒரு சான்ஸுங்க. வினோத் இருக்காரு, பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணாரு. அகைன் விக்கெட் லாஸ் பண்ணி தினம் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. பால் டு பால் ஆனாலே மேட்ச் ஜெயிக்கலாம். எதுக்கு பெரிய ஷாட் ஆடுறாங்கன்னே தெரியல. நியூ பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சில் செம்ம விளாண்டாங்க. ஒரே ஓவரில் 5 6 வச்சிருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்டா ஆள் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டாப்பாங்க. 2 ரன்னுங்க. மேட்ச் கொஞ்சம் பரபரப்பாகவே போகுது. ஏன்னா ஒரு ரன்னும் தேவை அவங்களுக்கு. 2 ரன்னு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 17 ரன் வச்சுருக்காங்க. 4 விக்கெட் லாஸ் பண்ணி ஒயிட் ரோஸு. இதே நிலைமையில் தாங்க ஸ்மாஷர்ஸ் இருந்தாங்க. 3 ஓவருக்கு 18 வச்சுருந்தாங்க அவங்க. இன்னும் 3 ஓவருக்கு 19 ரன் அடிக்கணும். கொஞ்சம் மேட்ச் பரபரப்பாகவே போகுது. லோ ஸ்கோராக இருந்தாலும் நல்ல மேட்சாக போகுது. ஏன்னா 2 டீமே நல்ல டீமு. நல்லா பவுலிங் லைனப் இருக்குது, நல்லா பேட்டிங் லைனப் இருக்குது. பதினெட்டு பாலுக்கு 19 அடிங்க இந்த மேட்ச் ஜெயிக்க ஸ்மாஷர்ஸு. சாரி ஒயிட் ரோஸு. சூர்யா வந்திருக்காரு அட்டாக்கு, நியூ பவுலர். மொத்தம் 5 பவுலர் யூஸ் பண்ணோம் இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பாலுங்க. எப்பா சரியான வேகம் சூர்யா கிட்ட. வா எல்லாருமே வெறியில் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்மாஷர்ஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா ப்ரைஸ் அடிக்கிற டீமுங்க இது. வருஷம் வருஷம் ஒரு ப்ரைஸ் அடிப்பாங்க எங்கள் டோர்னமெண்ட்டில். தேர்ட் ஒன் லவ்லி பாலுங்க. அகைன் ஒரு டாட் பாலா, ரன் சான்ஸா, சிங்கிள். ஃபோர்த் ஒன் லவ்லி பிளேங்க, சரியான ஷாட்டு. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க. கொஞ்சம் ப்ரெஷரை குறைச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஓவருக்கு 6 ரன்னு தேவை. நல்லா பாலாக பார்த்து ட்ரை பண்ணாங்க. வந்த வேகத்தடியே கவர்ஸில் விட்டார். நல்ல ஷாட்டாங்க சத்யா கிட்ட. சத்யா போன மேட்ச் அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கினார். ஒரே ஓவரில் 5 6 ஒரு பவுண்டரி அடிச்சார். மேட்சை மாற்றி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. அகைன் ஒரு ரன் அவுட்டா. இந்த முறை டேரக்டா படிச்சுங்க, அவுட்டு. சரியான பர்ஃபார்மன்ஸுங்க. சத்யாவோட விக்கெட், ரன் அவுட்டு.
ஒரு ரன்னுக்கு ஆசைப்படுறாங்கன்னே தெரியல, கையில் கொடுத்துட்டு ஓடுறாங்க, டேரெக்டாக பட்டிருக்கு. ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஹரிஸ் மட்டும் தாங்க இருக்காரு பேட்ஸ்மேனு. அவரோட விக்கெட் எடுத்தாலும் மேட்ச் மாறும். ஸ்மாஷர்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்காங்க. இந்த லோ ஸ்கோர் மேட்சை கிட்ட வரைக்கும் கொண்டு போகிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 24 ரன் வச்சிருக்காங்க. இன்னும் 12 பாலுக்கு 12 அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. வசந்தே வந்துருக்காருங்க அட்டாக்கு. அவருக்கு லாஸ்ட் ஓவரு ஒத்ததான் 2 ஓவர் பண்ணோம், அது வசந்த் போடுறாரு. 12 பாலுக்கு 12 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் அஜித். மேட்ச் ஓவராக இருக்கும். இந்த ஓவரில் கொஞ்சம் நல்லா போட்டு போனார்னா மேட்ச் மாறும். ஏன்னா 5 விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லவ்லி பாலுங்க. சான்ஸ் ஃபார் அகைன் ஒரு ரன் அவுட்டு. எதுக்குங்க த்ரோ போட்டாருன்னே தெரியல, ஸ்லோவாகவே போயிடலாம். சிங்கிள். எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு ரன்னும் முக்கியமான ரன் அவுட்டு வேற. டைரெக்டாக பட்டு இருந்தால் அவுட்டு. இவங்களும் தேவையில்லாத ரன் அவுட்டு ஈடுபடுறாங்க. ஒயிட் ட்ரெஸ்ஸும். சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆங்க. ஹைட்டாக போகுது பந்து. பவுண்டரிங்க. ஒரு எஜ்ஜில் ஒரு பவுண்டரி கச்சிச்சு. ப்ரெஷர் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. 4th ஒன் லவ்லிங்க. லவ்லி பால் செம்மையாக போட்டார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லவ்லிங்க. லவ்லி பால் அகைன் ஒரு டால். அடுத்தடுத்து 2 டாட் பாலு. ஒரு 4க்கு அப்புறம் நல்லா கம்பேக் அங்கே வசந்த் கிட்ட. லாஸ்ட் ஒன் லவ்லிங்க. லவ்லி பால் சரியான கம்பேக் அங்கே வசந்த் கிட்ட. ஏன்னா பவுண்டரி குத்தாரு. அடுத்த லாஸ்ட் ஒன் ரெண்டு பால் டாட் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னும் 7 ரன் அடிக்கணும் 6 பாலுக்கு. மேட்ச் இன்னும் க்ளோஸாக போயிட்டு தாங்க இருக்குது. வசந்த் 2 ஓவர் போட்டு செம்மையாக போட்டு போயிருக்காருங்க. பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னும் 1 ஓவர் இருக்குது. நியூ பாலர் தான் வரணும். தெரிஞ்சு மணி வருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு அதனால ஓவர் தராமல் வச்சுட்டு இருக்காங்க. மின்னல் மணி. 6 பாலுக்கு 7 அடிக்கணும். ஹரிஸ் வராருங்க, நியூ பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் ஒன் மேட்ச்சில் 50+ வச்சிருந்தாரு. அதனால தான் அவர் வெளியே வராமே வச்சுருந்தாங்க, கம்மி டார்கெட்டுன்னு. முக்கியமான சமயத்தில் வராரு. உள்ள நான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். அஜித் ஒரு சிங்கிள் எடுத்து கொடுத்தாருன்னா மேட்ச்சை மாற்றலாம் அவர். ஆறு பால் 7 அடிக்கணும். மின்னல் மணி வந்திருக்காரு அட்டாக்கு. ஸ்ட்ரைக்கில் அஜித். ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பாலுங்க. சரியான பாலு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ஹரிஸ், நியூ பேட்ஸ்மேன். செகண்ட் பால் லவ்லி பாலுங்க. லவ்லி பால். சிங்கிள். தேர்ட் ஒன் லவ்லிங்க. லவ்லி பால். 3 பாலுக்கு 2 ரன் வந்துருக்குது. இன்னும் 3 பாலுக்கு 5. செம்மையா போட்டிருக்காரு மணி. ஃபோர்த் ஒன் லவ்லி பாலுங்க. பேட்ல போட்டிருக்கு. அகைன் ஒரு சிங்கிள்ங்க. 2 பாலுக்கு 4 ஆடணும். ஹார்ட் ஹிட்டர் பேட்ஸ்மேன் ஹரிஷ் இருக்காரு. போன மேட்ச் ஆட்டநாயகன் 50+ வச்சாரு. ஒரு 4-5 6 அடிச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல. இந்த மேட்ச்சில் 4 அடிக்கணும் 2 பாலுக்கு. மொத்த டீம் அவர் தான் நம்பி இருக்குது. ஏன்னா கடைசி வரைக்கும் அவர் விக்கெட் கொடுக்காம வச்சிருந்தாங்க. 6வது விக்கெட் 7வது விக்கெட்டுக்கு அமிச்சாங்க. அதனால தான் 2 பாலுக்கு 4 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் ஹரிஷ். ஷாட்டுங்க. சரியான ஷாட்டு. கேப்ல போகுது. சான்ஸ் ஃபார். ஆளை வச்சிருக்காங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் 1 பாலுக்கு 2 ஆடணும். ஐயோ மிஸ்பில்ட் வேற. ஒரு ரன் ஓடுறாங்களா? இல்லைங்க ஓடலைங்க. 2 ரன் ஓடிட்டாங்க. இன்னும் 1 பாலுக்கு 2 அடிக்கணும். எல்லாமே கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்காங்க. ஏன்னா 1 பாலுக்கு 2. 1 ரன் ஆனாலும் மேட்ச் ட்ரா. கீப்பர் அண்ட போனாலும் 1 ரன் ஓடிடுவாங்க. நல்ல பிளேங்க. ஹரிஷ் பேட்டை சுத்தலை, பாலை பார்த்து ஆடிட்டாரு. மச்சி பரபரப்பாக போயிட்டு இருக்கு. 1 பாலுக்கு 2 அடிக்கணும்.
மணியா ஹரிஷா இந்த மேட்ச் ஜெயிச்சு தராங்கன்னு பார்க்கணும். யார் யார் அவங்க டீமுக்காக ஜெயிச்சு கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ஸ்மாஷஸா இல்லை ஒயிட் ரோஸா? ஒரு பாலுக்கு 2. ஒரு பாலுக்கு 2 அடிக்கணும். லவ்லி பிளேங்க கேப்ல போகுது. சான்ஸ் பார் 2 ரன் ஓட்டுருவாங்களா? ஓடிட்டாங்க. மிஸ்ஃபீல்டு பவுண்டரி வேற. ஒயிட் ரோஸ் மேட்ச் ஜெயிச்சு குத்துருக்காங்க. சரியான பேட்டிங். ஹரிஷ் எதுக்காக நிக்க வச்சாங்களோ அதை முடிச்சு குத்துருக்காரு. ஏன்னா கடைசி வரைக்கும் அதனால தாங்க அவர் நிக்க வச்சாங்க. ஹரிஷ் பெருசா சுத்தல, பாலை பார்த்தாரு வந்த வேகத்தை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் அவர் செம்மையா விளையாடி கொடுத்தாரு. இந்த மேட்ச் நல்லா விளையாடி கொடுத்துருக்காருங்க. ஒயிட் ரோஸ் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் ஸ்மாஷஸ் ஜெயிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம நடந்த மாநாள் டோர்னமெண்ட் இதோட 4வது வருஷம் நடக்குது. எல்லா வருஷமும் ஸ்மாஷஸ் டோர்னமெண்ட் பிரைஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தாங்க ஹரிஷ் நல்ல பேட்டிங்காங்க. கடைசி வரைக்கும் ப்ரெஷரை ஏற்றுக்காம விளையாடி இருக்காரு. நல்ல பேட்டிங். வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஒயிட் ரோஸ். கடைசி வரைக்கும் மேட்ச்சில் இருந்ததுங்க. ஸ்மாஷஸும் கடைசி வரைக்கும் போறானுங்க. இன்னும் ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா வச்சிருந்தாங்க மேட்ச் நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஹரிஷ் அதனால தான் விக்கெட்டே கொடுக்கல அவங்க.